எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளம் செல்வம் சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி மாமுனிகளும் சரி அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு, இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர். மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவஜத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வளம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க, பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின், அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு
கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் வந்து குரு. காசு பணம் செல்வம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் வந்து அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? இந்த தனுர் லக்கணத்தில் பிறந்தவர்கள், இந்த தனுசு லக்கணத்துக்கானுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இவங்க வந்து செல்ஃப் கான்பிடென்ட் அப்படின்றது ஜாஸ்தி, சுய ஒழுக்கம் அப்படின்றது நிறைய இருக்கும் தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு. இவன் இயற்கையாவே பெரிய மனிதர்களையும் மதிப்பான், தெய்வத்தையும் மதிப்பான். தெய்வீகத்தன்மை வந்து இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். இதனாலதான் நான் சொல்றது, தனுசு லக்கணத்துல பிறந்துட்டு ஏன்டா இப்படி இருக்க, டெய்லி நித்தம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மாதிரி இது பண்ணிக்கோ, நித்திய ஆலய வழிபாடு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அப்ப இவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி, அதை விட தளராத ஒரு மனநிலை இவங்களுக்கு உண்டு. ஏன்னா இவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஒரு குடும்பத்துல தனுசு லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்திருதுன்னு வைங்களேன், இவங்க அப்பா செய்ய வேண்டிய அத்தனை பொறுப்பையும் அப்பாவுக்கு அடுத்து இவன்ட்ட தான் வந்து நிற்கும். அப்படி ஒரு லக்கணம், அருமையான லக்கணம், உன்னதமான லக்கணம் தனுசு. இந்த லக்னாதிபதி யாருன்னா குரு. இப்ப குரு 7ல உட்கார்ந்துருந்தார். புதிய புதிய உறவுகள்லாம் நமக்கு நிறைய கிடைச்சது. ஏன்னா இவர் தான் சுகஸ்தானாதிபதி, யாரு 4 குடையவர். அவர் போய் 7ல உட்கார்ந்துருந்தார். புதிய உறவுகள் நமக்கு கிடைச்சு. ஆனா இப்ப என்ன செய்யறாருன்னா, குரு 8ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றார். 8ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன செய்யறாரு, அவர் 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப 4, 8, 12 காலபுருஷனுக்கு 4, 8, 12. அப்ப பொருளாதார ரீதியான விரயங்கள் அப்படின்றது இருக்கு. இதை நம்ம தெண்டை செலவு வெட்டி செலவுலாம் கொண்டு போக முடியாது. பொருளாதார விரயங்கள் ஏதோ ஒரு பக்கத்துல நம்மளுடைய காசு பணம் லாக் ஆகுது. அது நாள் கூட ஒரு 8ல இருக்கனால கண்டிப்பாக நீங்க பயணங்கள்ல வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும். யாருக்காவது உதவி பண்றீங்க அப்படின்னா சரி, உதவி பண்ணும்போது இது வராது அப்படின்னு நினைச்சா உதவிங்க. நீங்க காசு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. இது போயிட்டு வந்து நம்ம கொடுத்துட்டு ஐயோ வரலைன்னா அடிச்சுக்க கூடாது. ஆசைப்பட்டு எதையும் கொடுத்து நீங்க மாட்டிக்கிறாங்க. சரி, என்ன பண்ணலாம்? புதுசா ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சரி, மூர்க்கமா முடிச்சிருங்க. இல்ல பழைய சொத்து இருக்கு, இதை இடிச்சு கட்டலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நல்ல வலுவா செலவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீர்நிலைகளுக்கு போறீங்க அப்படின்னா மிகுந்த கவனம் வேண்டும். ஒரு வயசு 60, 65 வயசுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னா சரி, பாத்ரூமுக்கு போகும்போது கூட கதவை தாப்பா போட்டுறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா நினைவு தடுமாற்றம் அப்படின்றது நிறைய இதுல இருக்கு. இதுல சில நேரத்துல வந்து சுவாச கோளாறு வரலாம், நரம்பியல் கோளாறு வரலாம். அப்ப உட்கார்ந்துட்டு எந்திரிச்சா கால் வலிக்கு, பாதம் ஊன்ற முடியல, அதெல்லாம் வரும். உடம்ப நீங்க பக்குவப்படுத்திக்கிங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்ப தனுசு லக்கணத்துக்கு ஆண்கள் குரு பயிற்சி 8ஆம் இடத்துல வந்து நின்னுக்கு. ஆனா லக்கணாதிபதி ஆயுள் பலம் கட்டி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆயுள் பலம் நல்லா தான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட பல தடவை யோசிச்சு செய்யறது நல்லது. ஒன்னா இன்னொன்னு, கையில காசு இருக்கா, பொண்டாட்டி கையில கொடுத்துருங்க. மனைவிகளை கொடுத்துட்டு வேணுங்கும் போது நீங்க செலவுக்கு வாங்கிக்கோங்க. இப்ப மனைவி என்ன சொல்லுப்ப, சில பேருக்கு கல்யாணம் முடிச்ச உடனே மனைவிக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த உத்தியோகத்துக்கு ஏதாவது கொடுத்தா தான் வந்து உத்தியோகம் கிடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சூழல் இருந்தா அந்த ரீதியில செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற நேரம் எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, மனைவிகளை கொடுத்துட்டு உங்க தேவைக்கு செலவுக்கு நீங்க வாங்கிக்கங்க. ஏன்னா இப்ப இதுல பல பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த பூர்வீக சொத்துல போய் செலவு பண்ணி ஏதாவது அதை வந்து பூர்வீக சொத்துல பிரிக்கப்படாத சொத்து, நான் சொல்றது வந்து உங்க பாகத்தை எடுத்து நீங்க கட்டுறது தப்பு இல்ல, பிரிக்கப்படாத சொத்துல போய் ஒவ்வொரு பக்கம் உங்களுக்கு காசு வருதுன்னு நினைச்சிட்டு நீங்க போய் அதுல செலவழிச்சு கட்டணம் கட்டிட்டீங்கன்னா பின்னாடி அது வந்து ஒரு பிட்டு கூட உங்களால எடுக்க முடியாது. அதனால யோசிச்சுக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை கவனமாக எடுங்க.
தனுசு லக்கணத்துல பிறந்தவனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இஎன்சி, பார்மசூட்டிக்கல், பயோமெடிக்கல், டெக்ஸ்டைல் டிசைனிங், ஏன் மெடிக்கல், இதெல்லாம் மெடிசன், டாக்டரா கூட போகலாம். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு தகுதியான மாணவர்கள் இந்த துறையை வந்து நீங்க சார்ந்து நிற்கிறது தவறே கிடையாது. ஆனா இந்த 8ல இருக்கக்கூடிய குரு என்ன செய்யும்? இதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு சொல்லி ஆசிலேஷன்ல வந்து கால தாமதமாகி அப்படியே நீங்க எதையும் விட்டுறாங்க. சில நேரத்தில் தனுசு லக்கணத்துக்காரனுக்கு வந்து படிக்கவே முடியல, உயர்கல்வி இவனை எங்க கொண்டு போய் படிக்க வைக்க, 10th முடிச்சிருக்கு, 10th முடிச்சோடனே +2 கொண்டு போகணும். இப்போ 10th படிக்கக்கூடிய மாணவர் 10th ரிசல்ட் வந்துருச்சுல, இந்த 10th மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம இவனை எப்படி படிக்க வைக்கணும் பெற்றவங்க தவிச்சுட்டு இருப்பாங்க. கொண்டு போய் தொழிற்கல்வி பாலிடெக்னிக்ல விட்டுருங்க 3 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது லேட்டர் என்ட்ரியில் இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தடுமாற்றம் வேண்டாம். ஒரு நல்ல மார்க் வந்திருக்கு, நமக்கு காசு பணம் இல்லை, அவனை என்ன செய்யலாம், பாலிடெக்னிக் கொண்டு போய் சேருங்க, அவன் எப்படி நல்லா வந்துடுவான். ஏன்னா தேவையில்லாத ஒரு சூழல்லாம் நீங்க குழப்பிக்கிற வேண்டாம். ஆனால் தனுசு லக்கணம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம், ரொம்ப கவனம். எப்படி சிம்ம லக்கணத்துக்காரங்க நம்ம சொன்னோமோ அதே மாதிரி தனுசு லக்கணத்தில் பிறந்தவன் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா அடுத்த குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய அற்புதத்தை அது தரும். இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் இருக்கு, இந்த ராகு அது பேசியிருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தரும். அதனால கவலைப்படாதீங்க. ஒரு கிரகம் நமக்கு ஒரு சில இதுகள் இருந்தாலும் இன்னொரு கிரகம் நமக்கு துணையா இருக்கு. சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால தனுசு லக்கணத்தை வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும், சளி தொல்லை நிறைய இருக்கும், அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதே சனி 10ஆம் பார்வையா லக்கணத்தை பார்க்கறதுனால இந்த பேக் பெயின் சொல்லுவோம் இல்லையா, அது வரும். இதுக்கு மருந்தை விட எக்ஸசைஸ் தான் முக்கியம். அதனால நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, உங்களுக்கு தகுந்த ஒரு யோகாவோ அல்லது சில ஆசனங்களை போடுங்க, ஒரு வார்ம் அப் பண்ணுங்க. அப்படியே இதை அப்படியே சமாளித்து கொண்டு வந்துடலாம். என்ன நண்பர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சி. உதவி செய்யறன்னு உபத்திரத்தை வாங்கிடக்கூடாது. மனுஷ மக்கள்கிட்ட இந்த காலத்தில் பார்த்து பழகுங்க. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்டு வாங்கிட்டு போகணுன்னு தான் ஆள் வருது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கவனம் 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 இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. வாழ்த்துக்கள் நண்பர்களே.